வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம அவர் மூவியோடைய எபிசோட் 5க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோடைய ஆரம்பத்தில் ஹீரோ காரில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் தான் சியோயாங் இருக்காங்க. இந்த சீனை நம்ம முன்னவே பார்த்துருப்போம். அந்த சமயத்தில் சியோயாங் ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வந்துருந்துருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஹீரோ அதை அவாய்ட் பண்ண செஞ்சுருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா இறந்து போக அதுக்கப்புறம் ஹீரோ தனிமையாக இருப்பார். ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காரு. அந்த இடத்துல தான் ஹீரோ வந்து மிஸ் கிம்னு கூடிய ஒரு லேடியை பார்த்துருந்துருப்பாரு. அதாவது இவங்க தான் ஜங்னோ சினிமாவை பார்த்துக்கிற லேடி. ஆக்சுவலி இவங்கள வச்சு தான் இந்தமாரி ஹீரோடைய அப்பாவோட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகிருக்கும். அதில் ஹீரோவுக்கு அந்த மிஸ் கிம்ன்ற லேடியை பார்த்தாலே பெருசாக பிடிக்காது. அதில் அவர் கையில் வச்சுருக்கிற சிகரெட்டை கூட உடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல சியோயாங் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஹீரோடைய கையை பிடிக்க ஹீரோ அந்த கையை தட்டி விட்டு போயிடுவார். இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து இவருக்கு சியோயாங்க்கும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி கிட்டலாம் பேசின்னு இருப்பார். ஆனால் சியோயாங்க்கு ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஹீரோ கிட்ட எத்தாந்து இவங்க சொல்கிறாங்க. அதை அந்தமாரி நம்ம நெக்ஸ்ட் எதனாச்சும் பண்ணுவோமான்னு ஹீரோ கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும்போது ஹீரோ சிம்பிளாக ஸ்டாப் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் உங்களை என் படத்துக்காக தான் யூஸ் பண்ணியிருந்தேன், வேறு எதுவும் கிடையாது. உங்களுடைய ஃபீலிங்ஸை நான் எனக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஜஸ்ட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்ற மாரி சொல்கிறாரு. அதாவது இவருடைய படத்துக்கு ஒரு நல்ல ஆக்டிங் தேவைப்படுது. அதுக்காக இந்தமாரி சியோயாங்குடைய ஃபீலிங்ஸோடைய ஒரு விளையாடி இருக்கிறதா சொல்ல, அதை கேட்ட சியோயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சியோயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு அப்படியே லீஜியாகவும் போயிடுறாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே கிஸ் கொடுத்து வந்துருப்பாங்களே. அந்த இடத்துல ஹீரோ திரும்ப பின்னாடி வரது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சானு கேஷுவலாக பேசுகிறாரு. உங்கள் சீனை இப்படி வழின்னு எடுத்தக்கூடாது, நான் ஒன்றும் ஆக்டர் கிடையாது, என்னெல்லாம் கிஸ் சீனை பக்காவாக நடிக்க முடியாதுன்னு சொல்ல, அந்த இடத்துல இவங்களும் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாரி ஹீரோ கிட்ட பேச, ஹீரோமே கோல்டு பிடிச்சிட போகுது, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்கன்ற மாரி ஹீரோயினியை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இந்த இடத்துல ஹீரோடைய ஃப்ரெண்டு பூவை பார்க்க இந்த மாதிரி சியோயாங் ஏஜென்சிலேருந்து கோ வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினோட சைன் பண்ணணுமா, அது விஷயமா இவர்கிட்ட பேசினா இவர் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. சியோயாங்கை பற்றி தெரிஞ்சுக்கினா என்னாச்சும் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை பார்த்துக்கோங்கன்ற மாரி அவங்கள இன்னும் கட் பண்ணி அனுப்ப, அதே சமயத்துலேயே ஹீரோயினுக்கு உடம்பு சரியாகவும் போயிடுது. நேற்று மழையில் நனைஞ்சாங்களே, அதில் இவங்களுக்கு ஹெவி ஃபீவர் அடிக்க அதில் இவங்க எழுந்திருக்கல. அதில் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கிம் பார்க்குறாரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினுடைய அப்பா வராரு. அப்பா வரது மட்டும் இல்லாமல் இவளை இதே இடத்துல அட்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்ல, அப்படியே இந்த அப்பாவுமே வெளியே போகலான்னு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் ஹீரோ கால் பண்ணுறாரு. இந்த விஷயத்த இந்த அப்பா நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் இந்த அப்பாவுமே என்ன சொல்கிறான்னா, எனக்கு அவனோட நம்பரை நீ சென்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஹீரோடைய நம்பரை சென்ட் பண்ண சொல்கிறாரு டாக்டர் கிம் கிட்ட. டாக்டர் கிம்முமே பண்ணுறன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ கடைசியாக ஹீரோயினி கிட்டேருந்து வந்த அந்த மெசேஜை பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயினிக்கு எவ்வளோவே ஒரு கால் பண்ணுறாரு. ஹீரோயினி அட்மிட் ஆகிருக்கிறதுனால ஹீரோயினி அவங்க கால் எடுக்கல. கடைசி அவருக்கு புது நம்பர்லேருந்து கால் வர, சரி நான் அதை எடுத்து பேசினா அதில் ஹீரோயினுடைய அப்பா தான் பேசுகிறாரு. இந்த சீன்லாம் தெரிய வர, அதே சமயத்தில் ஹீரோயினி எப்படியோ கண் முழிச்சிட்டாங்க. இப்போ தான் முழிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு இதே இடத்துல இருக்க சொல்ல, அந்த இடத்துல இவங்களுமே வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதெல்லாம் பற்றி சொல்லும்போது ஃப்ரெண்டு வந்து இவங்க அப்பா வந்த விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல், உங்கள் அப்பா இந்தமாரி டேரக்டர் லீ கூட பேசணும்னு சொன்னாருன்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் இவங்க பேசின்னு இருக்காங்க. நீ கவலைப்படாத, நீ இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கலன்னொன்னே நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா, நீ கண்ணியை திறக்க மாட்டியோன்னு நான் பயந்துட்டேன், நான் பயப்படுற விஷயம் உனக்கு புரியலையான்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கன்ற மாரி இந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயினை திட்டின்னு இருக்கேன். இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் சியோயாங் வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்க. ஏன்னா ஹீரோயினியை ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் டாக்டர் கிம் கிட்ட வந்து ஹீரோயினை பற்றி இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற டாக்டர் கிம் அப்பவும் சரி இப்போவும் சரி என் பதில் ஒன்று தான், என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அந்த இடத்துல சியோயாங்க்கும் எல்லாம் புரியுது. அந்த இடத்துல ஒரு ஸ்லேட் போர்டு இருக்கும். அதில் ஹீரோயின் ரெகுலர் செக்கப்புக்கு வருவாங்கன்னு மட்டும் போட்டிருக்க. அதை மட்டும் இவங்க நோட்டீஸ் பண்ணின்னு அப்படியே லிஃப்ட்டில் ஏறிறாங்க. லிஃப்ட்டில் ஏறி இவங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்க. ஹீரோயினுமே எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுன்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இந்தமாரி ஹீரோயினோட அப்பாவை வேறு எங்கேயும் பார்க்க போகல, ஜங்னோ சினிமாவில் தான் பார்க்க போயிருக்காரு. அந்த இடத்துல உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது இந்த இடத்துல இருக்கிற அப்பாவுமே, உங்களுக்கு எப்படி தெரியும் இது எந்த மாரியான படமாக இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு இவர் கேட்க, அந்த இடத்துல இவருமே ஹீரோயினி தான் இதை ஆசைப்பட்டாங்க, நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்னு ட்ரை பண்ணுறேன்னு இவர் சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிற அப்பாவுமே என்ன சொல்கிறான்னா, ஹீரோயினியை உங்களால் ரொம்ப நாள் வாழ வைக்க முடியுமா, ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயன்ற மாரி ஹீரோவை எதிர்த்து பேச, ஹீரோவுக்கும் இந்த அப்பாவுடைய நிலைமைகள் புரியுது. ஹீரோவும் எவ்வளோ அந்த ஆள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
கடைசியாக இந்த அப்பாவுமே அவருடைய பொண்ணை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாருன்ற விஷயத்த சொல்கிறாரு. கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி டெர்மினல் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெர்மினல் கேரக்டராக நடிக்கிறது ஒரு ஃபன்னான விஷயம் இல்லை, இதெல்லாம் எப்படி உங்கள் படத்தில் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வியை ஹீரோ கிட்டே இருப்பேன். ஹீரோவுக்கும் அந்த ஒரு டவுட் தான் இருக்குது, அதை யோசிச்சுன்னு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோயினி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மியாங்கன்னு கூடிய ஒரு லேடி கூட ஹீரோயினி பேசின்னு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலே இருக்கிறது எப்படி இருக்குன்றத அந்த லேடி கிட்ட கேட்டு தான் ஹீரோயினியை புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல இவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் சாய்ஸ் என்னென்னா இந்த இடத்த விட்டு போகிறது, அடுத்ததாக 2வது சாய்ஸ் இதே இடத்துல ரொம்ப நாட்களுக்கு இருக்கிறதுன்ற மாதிரி. இந்த 2 சாய்ஸை மட்டும்தான் அந்த மியாங்கன்ற லேடி சொல்கிறாங்க. அதை ஹீரோயினியும் புரிஞ்சுக்க கடைசியாக அங்கே இருக்கிற ஒரு டாக்டருமே ஹீரோயினியை செக்கப்புக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல மியாங் மூலியமாக தான் ஹீரோயினிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்குது இவ்வளோ பெரிய கொடுமைன்ற விஷயமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா கடைசி வரைக்குமே மியாங் ஹாஸ்பிட்டலே இருந்திருப்பாங்க, கடைசியாக ஹாஸ்பிட்டலே இறந்துருப்பாங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட் எபிசோட் ஞாபகம் இருக்காங்க. ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோயினி ஒரு ஃபியூனரல் பிளேஸில் தான் சந்திச்சிருப்பார். அந்த இடத்துல இறந்து போனது வேறு யாரும் கிடையாது, மியாங். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்க ஹீரோயினிக்கு அதான் தோணுது, நான் இதே இடத்துல சும்மா இருக்க விரும்பல, எனக்கான படத்தை நான் எழுதுகிறேன், இது எனக்கான ஒரு ஃபேரி டெய்லாக இருக்க போகுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கோட்டை போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ்க்கை போட்டுன்னு ஈஸியாக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்காவான செட்டப்பில் இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட லைட்டாக தலை காமிச்சிட்டு தான் போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சியோயாங் இருக்கக்கூடிய லிஃப்ட்டில் தான் இவங்க கரெக்டாக ஏறுறாங்க. கடைசியாக சியோயாங்குமே இது ஹீரோயினின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. கடைசியாக இதே இடத்துல தான் இந்தமாரி ஹீரோயினியோட அப்பாவும் இதே லிஃப்ட்டு கீழ் தான் வெயிட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நியூஸ் தெரிய வருது, அதாவது லீடாயும் தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி. அதில் ஹீரோயினியை தேட எல்லா இடத்துலையுமே ஆட்கள் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற லேடிக்கு பின்னாடி இருக்கிறவங்கள லீடாயோம்ன்ற மாரி தோணுது. அதில் அவங்க திரும்பி பார்க்கலான்னு இருக்கும்போது சியோயாங் வந்து லீடாயோமை கியூவானுன்ற மாரி பேரை வச்சு கூப்பிட்றாங்க. அதாவது இவங்க நடிக்கிற படத்தில் இருக்கிற ஹீரோயினியோட நேம் தான். அதை வச்சு கூட்டி எப்படியோ ஹீரோயினியை அவங்க காப்பாற்றிடுறாங்க. கடைசியாக இதே லிஃப்ட்டு கீழே வெயிட் பண்ண அந்த ஹீரோயினியோட அப்பாவும் ஹீரோயினி காணாமல் போனது தெரிஞ்சு அந்த ஹீரோயினியை பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக அவளுடைய அந்த பெட்ரூமுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல அவள் இருக்காளான்னு பார்க்கும்போது அக்வஸ் அவளில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதியிருக்கா. அதில் எனக்கான முடிவை நானே எழுதிப்பேன்ற மாதிரி தான் அவள் எழுதியிருக்கா. எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கான முடிவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்ற மாரி போட்டிருக்க. அதை பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. கடைசியாக சியோயாங் எப்படியோ ஹீரோயினியை காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயினியை இப்போதைக்கு சியோயாங் அவங்க இடத்துக்கு கொண்டு போகலான்னு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினிக்கு இப்போதைக்கு எங்கே போகிறதுன்ற விஷயமே தெரியல. அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கும் பெருசாக போக முடியாது, போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் சியோயாங்குடைய பிளேஸ்க்கே போகிறதா இவங்க சொல்கிறாங்க. சரின்னு சியோயாங்கும் ஹீரோயினியை அவங்க இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த இடத்துல சியோயாங்கும் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் வேணால் மேலே தங்கிக்கிறீங்களா இல்லை கீழே தங்கிக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோயினுமே நான் மேலே தங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி எதனாச்சும் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்ற மாரி சியோயாங் சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினியும் மேலே போய் உக்காந்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க அந்த லவ்லி பீப்புளுக்கான போஸ்டருமே லைட்டாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்க பார்த்துன்னு இருக்க ஹீரோ அதிக வாட்டி கால் பண்ண விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் ஹீரோ வந்து கடைசியாக ஹீரோயினோட அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, அதாவது டெர்மினல் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெர்மினல் கேரக்டராக நடிக்கிறது அவ்வளோ ஃபன்னாவாக இருக்கும், இதெல்லாம் எப்படி உங்கள் படத்தில் காமிப்பீங்கன்னு அவர் ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. அதை தான் இந்த பக்கம் ஹீரோ வச்சுட்டு அவங்க அம்மாவை யோசிக்கிறாரு. அவங்க அம்மாவும் இதேமாரி தான் இருந்திருப்பாங்க. அதை நினச்சி ஹீரோ வருத்தப்படுறாரு, இந்த மாதிரி நிலமை ஹீரோயினுக்கு வரக்கூடாதுன்னு. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினி கால் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு ஆன்சர் பண்ணலீங்கன்ற மாரி இவர் விசாரிக்கும் போது நான் அந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன சுச்சுவேஷன் போது ஹீரோயினுமே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அந்த இடத்த விட்டு ஓடியான்ட்டேன், என்னை சியோயாங் தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்ல ஓகே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற மாரி ஹீரோ டீட்டெயிலாம் கேட்டுக்க. சியோயாங்கோடைய வீடுன்னு தெரிஞ்சோடனே ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த பக்கம் ஹீரோயினுமே சியோயாங்கோட பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல சியோயாங் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா கேட்கும்போது சியோயாங்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அதுக்காக மாத்திரை வாங்க வந்திருந்தா நல்ல காரணம்லாம் அடிச்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஹீரோயினியை பற்றி கேட்டால் ஹீரோயினி அகெயின் எந்த வித ஆன்சரும் பண்ணுறது இல்லை. திடீர்னு ஹீரோ கிட்ட வந்து கால் வருது மட்டும் இல்லாமல் லீடாயோம் அங்கே தானே இருக்காங்க, நான் உங்களை பார்க்க உன்னோட இடத்துக்கு வரேன்னு சொல்லும்போது இதை சொந்த லீடாயோம்னு அவர் சொல்ல சரின்னு இவங்க ஹீரோயினியை தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோயினியும் இந்தமாரி ஹீரோ நம்பர் விஷயம் தெரிய வருது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளார என்ன நடக்குதுன்ற விஷயம் சியோயாங்க்கு தெரியல. 2 பேரும் என்னமோ மறைக்கிறாங்க தெரிய வருது. அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சியோயாங் கிட்ட தனியாக பேசுகிறதா சொல்கிறாரு. ஹீரோயினி வந்து காரில் போய் வெயிட் பண்ண சொல்கிறாரு, கார் கேலாம் கொடுத்து. ஹீரோயினுமே சியோயாங்க்கு இந்த மாதிரி நன்றி சொல்லிட்டு அவங்க கார் பக்கமாக போக அந்த இடத்துல சியோயாங் நீங்கள் 2 பேருமே எதை மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் 2 பேருமே என்னமோ ஒரு விஷயத்த மறைக்கிறது எனக்கு தெரியுதுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோவுமே வேணும்னே சியோயாங்க ரூடாக பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், படத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்கள் கரியரை நீங்களே அழிச்சிக்கணும் போது எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாரி 2 பேருக்குள்ளார ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீரோ பெருசாக எதையுமே சொல்லாமல் நான் போயிட்டு வரேன்னு மட்டும் சியோயாங் கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போக சியோயாங்கும் ஹீரோ போகிறத பார்க்குறாரு.
அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் வந்து ஹீரோடைய காரில் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதான்னு ஹீரோயினி கிட்ட கேட்டால் ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணான்னு சொல்ல, அப்போ ஹீரோ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பிக்கப் பண்ணிட்டேன்னும் போது எனக்கு அங்கேயுமே போக விருப்பம் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ நீங்கள் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு இவர் கேட்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என் வாழ்க்கை முழுக்க பொய் சொல்லின்னு இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. நான் ஒரு முக்கியமான நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் வெர்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டின்னு போங்கன்னு சொல்ல ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டாந்துருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே இந்த வீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்களான்ற மாரி ஹீரோயினி கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ ஆமான்ற மாரி சொல்கிறாரு. ஏன் இது ஃபஸ்ட்டு பிளேஸானு ஹீரோயினி கிட்ட கேட்டால் ஹீரோயினி ஒன்றும் ஃபஸ்ட்டு பிளேஸ்லாம் இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோவோட சேர்ந்து அவருடைய வீட்டுக்குள்ளார போகிறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினி தங்கக்கூடிய ரூமை காமிக்க ஹீரோயினியும் இந்த வீடு கொஞ்சம் வேடாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இது என்ன பிளேஸ்ன்னு ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ இங்கே தான் நான் சின்ன வயசில் வாழ்ந்தேன்னு சொல்ல அதை ஹீரோயினி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துன்னு இவங்களுடைய படங்களை பற்றி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஹீரோயினி ஹீரோவை பற்றின சில பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஹீரோ வந்து டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் ஹீரோவும் ஹீரோயினிக்கிட்ட அவங்களுடைய அப்பாவை பற்றி இந்த மாதிரியான டீட்டெயிலாம் கேட்டுன்னு இருக்க ஹீரோயினிக்கும் அது பெருசாக செட் ஆகலை. அதில் அவங்களுமே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு வேடான கான்வர்சேஷன் தான் போகுது. ஹீரோயினி ஹீரோவுடைய அப்பாவை பற்றி கேட்க ஹீரோயினியோடைய அப்பாவை பற்றி கேட்கன்ற மாரி ரெண்டு பேருமே கடைசியாக பேசின்னு இதோட அந்த கான்வர்சேஷனை ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்காங்க. சரி இந்த பக்கம் ஹீரோ போகலான்னு இருக்கும்போது ஹீரோயினை கூப்பிட்டு சாரி கேட்குறாங்க. ஹீரோவுமே இன்றைக்கி மட்டுமே நீங்கள் எவ்வளோ சாரி கேட்டுறீங்க, எதுக்கு இந்த வாட்டி சாரின்னு கேட்கும்போது ஹீரோயினி போன வாட்டி கிஸ் கொடுத்ததுக்கு சாரி சொந்தா சொல்ல ஹீரோயினுமே எவ்வளோ சாரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அடிக்கடிக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட சாரி கேட்காதீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய காதாந்தம் வந்து இங்கே இருக்கிற எந்த பொருளையுமே தப்பி தவறி கூட தொற்றாதீங்கன்னு சொல்கிறாரு. அதேமாதிரி ஒரு ப்ராமிஸும் வாங்கிட்டு போக ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோவுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாருன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஹீரோயினுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி எடுத்து மட்டும் இல்லாமல் அதே இடத்துல வைக்கிறாரு. ஹீரோயின் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணதில் என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் அவர் வீட்டுக்கு வெளியே வச்சிடுறாரு. அந்த வீட்டை வேற இவர் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்க கடைசியாக ஹீரோயினிக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு ஹீரோயினிக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க, வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கிற பொருட்களை வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இவர் மெசேஜ் அனுப்ப ஹீரோயினுமே அந்த பொருளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி வந்திருக்காரு, முக்கியமாக கிரேப் ஜூஸ் வேறு. அதில் இவங்க சந்தோஷமாக இருக்க அடுத்த நாள் எப்பயும் போல் வெடியுது. ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும் போல தோணுது, ஆனால் எதையுமே அவங்களால தொட முடியல. ஹீரோ கிட்ட வேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா. கடைசி அந்த இடத்துல ஒவ்வொரு டெஸ்டிங்காக இருக்குது, அதை இவங்க க்ளீன் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நமக்கு சியோயா அங்கே காமிக்கிறாங்க. சியோயா அங்கே பார்க்க மிஸ் கோ வந்திருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டைரக்டர் பார்க்குன்னு ஒருத்தர் இருக்கால, ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருக்கலாம், அவனுடைய நியூ ப்ராஜெக்ட்டுக்கு சியோயாங்க கேட்டிருக்காரு. அதில் சியோயாங் கடுப்பாக இருக்க இந்த சமயம் தான் ஜின்வு சியோயாங்க கேட்கணும்னு சொல்லிட்டு சியோயாங்குடைய அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி கேட்க சியோயாங் எங்கே இருக்காங்கன்ற மாரி அந்த அசிஸ்டண்ட்டுமே சொல்கிறாங்க. சியோயாங்க்கு வேறு அந்த பார்க்கை பக்கத்தில் சமக்கடுப்பாக இருக்குது. சியோயாங்க்கும் சரி ஹீரோவுக்கும் சரி அந்த பார்க்குன்ற டேரக்டரை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பல்லான சீனை படத்தில் வச்சுருப்பான். முக்கியமாக ஹீரோயினை லாஸ்ட்டில் நீக்கடாக காட்டுறதே ஒரு வேலையை வச்சுருப்பான். அதால் தான் ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. அது வகையில் இந்த பக்கம் ஹீரோ லொக்கேஷனை ஷூட் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேவையான லொக்கேஷன்லாம் பார்த்துனுக்கும் போது அவர் ஹீரோயினிக்கு இன்னைக்கு காலைல சாப்பிட்டீங்களான்னு மெசேஜ் அனுப்பிச்சின்னு இருக்காரு. அசிஸ்டன்ட் டேரக்டருமே என்னன்னு கேட்கும்போது ஹீரோவும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இவர் எல்லா லொக்கேஷனையும் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கேங்டாவுக்கு இவங்க போகிறதா சொல்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நியூ லொக்கேஷனாக இருக்க போது அந்த இடத்துல ஸ்கவுட்டிங் பண்ணலான்னு இருக்காங்க. மிஸ்டர் போ வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சொல்கிறாரு. சியாங் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் கமிட் ஆகிற மாதிரியும் சில ரூமர்ஸ்லாம் போகுது இல்லை, அதெல்லாம் பற்றி ஹீரோ கிட்ட பேசின்னு இருக்கேன். ஹீரோ கடைசியாக ஹீரோயினிக்கு கால் பண்ணலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் மிஸ்டர் போ பக்கத்தில் வர அவர்கிட்ட பேசின்னு இருக்காரு. மிஸ்டர் பூவுமே இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன், கூடி சீக்கிரம் லீடா ஐயோமுடைய காஸ்ட்டை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு அதெல்லாம் பேசின்னு இருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ இந்த பக்கம் மிஸ்டர் பூவோட பேசின்னு இருக்கும்போது சியோயாங் ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்து இருக்காங்க டைரக்டர் பார்க்குக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேணும்னே டேரக்டர் பார்க்க வெறுப்பேற்றுறாங்க, டேரக்டர் பார்க்க ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. டேரக்டர் பார்க்குக்கும் அது புரியுது. அவருடைய ப்ராஜெக்டை பற்றி பேச வந்தால் சியோயாங் ஓப்பனாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவனுடைய படத்தில் நான் எதுக்கு நடிக்கணும், இவனுடைய படத்தில் கேவலமான சீன்ஸ் வைப்பான், லாஸ்ட்டில் ஹீரோயினை நேக்கடாக காமிக்கிறதா இருக்கட்டும், அதை பார்த்து இவன் ரசிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேவலமான படத்தெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, இவனுடைய படத்தில் ஒரு அர்த்தமே இல்லைன்னு சொல்ல கடைசியாக மிஸ் கோ வரது மட்டும் இல்லாமல் நீ டேரக்டர் பார்க்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சியோயாங் கிட்ட சொல்லும்போது சியோயாங்
யாங் என்னால் கேட்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு மிஸ் கோவியை எதிர்த்து பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் வெளியே ஜின்வு காத்துன்னு இருக்காரு சியோ யாங்காக. சியோ யாங்கும் வெளியே வந்த முதல் வேலையாகவே வாமிட் எடுக்கிறாங்க. சியோ யாங் அதிகமாக குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக டைரக்டர் பார்க்னால குடிச்சதுனால இவங்களுக்கு வாந்தி வந்திருக்கு. அதெல்லாம் இந்த பக்கம் ஜின்வுவும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல இவங்க நான் போகிறேன்னு ஜின்வு இவங்களுக்காக தான் காத்துன்னு இருந்தார். ஆனால் ஜின்வு கிட்ட எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு இவங்க போக, அதே சமயத்தில் மிஸ் கோ வந்து இப்போதைக்கு லீட் ஆகியவங்க கண்காணிக்க ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஆளை ஹையர் பண்ண சொல்கிறாங்க. அவரை வச்சு லீட் ஆகியவங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷனுமே இவங்க கலெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோ காரில் போயின்னு இருப்பார். ஹீரோயினிக்கு கால் பண்ணால் ஹீரோயினி கால் எடுக்கல. அதில் ஹீரோயினிக்கு என்னமோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போனால் ஹீரோயினி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒரு நீங்கள் நம்ம ப்ராமிஸை உடச்சிட்டிங்கன்னும் போது அந்த இடத்துல இருக்கிறவங்களும் இல்லை நான் பாதி ப்ராமிஸ் தான் உடச்சேன், நான் தான் இங்கே இருக்கிற எந்த பொருளையுமே தொடலையேன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஆமாம் நீங்கள் எதையுமே தொடலைன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி இங்கே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, அதால் தான் நான் இதை தொடச்சேன், எனக்கு அடிக்கடிக்கு இரும்பல் வந்துச்சு, இதில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாதுன்ற மாரி ஹீரோ கிட்ட பேச அந்த சமயத்தில் ஹீரோயினோட அலாரம் அடிக்குது. அதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபோனை அன்லாக் பண்ணி கேட்குறாரு. அந்த சமயத்தில் ஒரு ஹீரோயினுடைய அலாரமை இவருடைய அலாரம் செட்டில் மாற்றிடுறாரு. ஹீரோயினுமே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இந்தமாரி உங்களுடைய டைம் எனக்கு தெரிய தேவையா, இதுக்கு மேலேருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியணுன்ற மாரி ஹீரோயினி எப்போ சாப்பிடுவாங்கன்ற மொத்த விஷயத்தையுமே இவர் நோட்டீஸ் பண்ணின்னு இப்போ ஹீரோயினி சாப்பிட்ற டைம் தானே அதை சாப்பிட கூட்டின்னு போகிறாரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினி இதே இடத்துல தங்கலாமான்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹீரோ கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து கேங்டவுக்கு போகிறதா சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயினி சந்தோஷமாயி இந்த மாதிரி கியூவான் அந்த கேரக்டர் கேங்டவுல் தானே இருப்பாங்க, அதெல்லாம் நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நான் வேணும்னா அங்கே வரட்டான்னு கேட்கும்போது ஹீரோ சிம்பிளாகவே நோன்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஹீரோ வீட்டுக்கு போய் ஒரு சிண்ட்ரமை பற்றி டைப் அடிக்கிறாரு. அந்த சிண்ட்ரமில் சைடு எஃபெக்ட்டுன்னு போட்டு இந்தமாரி ஹை ஃபீவர் போட்டிருக்கு. ஹீரோயினி பற்றி ஒரு யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோயினிக்குமே அப்படி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி அதிக நேரம் சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு இந்தமாரி வலிப்பு வந்துடும்னு போட்டிருக்கேன். அதையுமே ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோயினுமே அடிக்கடிக்கு சாப்பிட்டு தானே இருப்பாங்க. ஹீரோயினி இதை மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதில் இருக்கிற சில விஷயங்களை ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. இப்போது இவங்க கேங்டவுக்கு போகிறதா சொன்னாங்களே, கேங்டவுவில் ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது, யாரும் போகக்கூடாதுன்னு. அந்த இடத்துல இருக்கிற கண்ணாடி ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி சொன்னது தான் ஞாபகம் வருது. ஹீரோயினி என்ன சொல்லுவாங்கன்னா இந்தமாரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கேருந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம், அதை இந்த கண்ணாடி வழியாக பார்த்தா எல்லாம் அழகாக தெரியும் ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க. அதில் ஹீரோவும் இந்த இடம் சரியாக இருக்குன்னும் போது இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றதுனால இந்த இடத்துல ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு ஹீரோவும் காரில் போய் தூங்கும்போது அந்த இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் புக் ஸ்டோருக்கான கீயை தராங்க. இதை நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்கன்ற மாரி ஹீரோ நான் புக் ஸ்டோருக்கு போகணுன்னு சொல்ல அங்கே போனால் அங்கே ஹீரோயினி இருக்காங்க. ஹீரோவுமே கொஞ்சம் ஷாக்கில் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்க ஹீரோயினி எப்படி வந்திருப்பாங்களா, இவங்க மேனேஜர் லிம் மூலியமாக தான் வந்திருப்பாங்க, அவருமே அந்த இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரோட செமையாக குடிச்சின்னு இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினி பேசின்னு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா கியூவான் இந்த மாரி புக் ஸ்டோரில் இருக்கும்போது எந்த மாரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லைஃபும் இந்த புக் ஸ்டோரில் இருக்கிற லைஃபும் அவங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஷனாக இருந்திருக்கும்னு ஹீரோயினி அதை எக்ஸ்பிளைன் பண்ண அதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினுமே அந்த கியூவான் கேரக்டரை பற்றி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் இங்கே வந்தது காரணம் இங்கே இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இவங்க கியூவானாக நடிக்க போகிறாங்க, கியூவான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மொத்தத்தையுமே பார்க்கணும்ல. இவங்க நின்றுன்னு இருக்கிற இடமும் கியூவானோடைய புக் ஸ்டோர் தான், ஹீரோயினுடைய கேரக்டருடைய அந்த புக் ஸ்டோர். சரின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார போனால் இருட்டாக இருக்குது. ஹீரோ லைட் போடுறாரு. அந்த இடத்துல ஹீரோ உட்காந்து ஹீரோயினியோட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி இந்த மாதிரி கியூவானுக்கும் ஹியோசாங்குக்கும் நடுவில் இருந்த அந்த லவ்வை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல தான் கியூவானும் ஹியோசாங்கும் கிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்கிறாங்க. அந்த சீனில் ரெண்டு பேருமே எதை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ற மாரி அந்த இடத்துல கியூவான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணணும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. ஏன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. எதுக்கு அதுக்கு எதனாச்சும் காரணம் இருக்குமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினியும் சொல்கிறாங்க ஏன்னா கியூவானுக்கு அது முன்னவே தெரியும் அவள் இறக்க போகிறான்னு, கூடிய சீக்கிரம்ன்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காங்க. கடைசி அவங்க ஒரு புக் எடுக்கலான்னு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினி எனக்குள்ளார இன்னொரு சீக்ரெட் இருக்குன்னு போது ஹீரோ எந்த சீக்ரெட்டுன்னு போது நான் இதுக்கு முன்னாடியே உங்களை பார்த்துருக்கேன்னு சொல்ல ஆமாம் நம்ம இதுக்கு முன்னாடியே கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பார்த்துருக்கோன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயினி 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ்லி பீப்புளோடைய ஃபஸ்ட் ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகி செகண்ட் ஆடிஷனுக்கு வரும்போது ஆக்சுவலி நான் டாக்டர் கிம்மோடைய டேபிளில் உங்களுடைய நேமை நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமும் உங்கள் நேம் ஞாபகம் இருக்குது, லீஜே ஹான்ற மாரி அவருடைய நேமை சொல்ல அந்த இடத்துல ஹீரோ எனக்கு நல்லா தெரியுது இது ஒரு நல்ல ரகசியமாக இருக்குன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினுமே இது கொஞ்சம்
கொஞ்சம் வேடாக இருக்குது, உங்களை மாதிரி ஒருத்தரை பிடிக்குமான்னு தெரியலன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயினி ஒரு கேள்வியை கேட்க, அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோயினிக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் லைட்டாக ஹீரோ கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற இருக்கும். ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டா.